மற்றவர்களை குறித்து குறை சொல்றான். இவன் விட்டு கொடுத்துருக்கலாம், அவன் விட்டு கொடுத்துருக்கலாம், அவன் முந்திட்டான், இவன் முந்திட்டான், அவன் முந்திட்டான். நான் எவ்வளவு சூப்பர் சீனியர், யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா, கொஞ்சம் இறக்கம் இருக்கா, இல்லை சீனியாரிட்டி போடுறாங்களா, இல்லை லிஸ்ட் போடுறாங்களா, அதை விட்டுட்டு நான் போய் இறங்குறேன், ஆனா அவன் முந்திட்டான்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்றான், ஆண்டவர் அதை காது கொடுத்தே கேட்கல, ஆண்டவர் அதை பொருட்படுத்தவே இல்லை, ஆண்டவர் அதை பெருசுபடுத்தவே இல்லை. இங்க ரெண்டு பேரை காட்டி தர விரும்புறேன். ஒன்று, அவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி என்று பார்ப்பதை நிறுத்துங்கள். அது உங்க சமாதானம் கெடாது, சமாதானம் கெடாது. இரண்டாவது, அப்படி பேச வருவாங்க, நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க. 30 வியாதிக்காரனை போல முதல்ல அவன் இப்படி, அவன் இப்படி, அவன் இப்படி பார்க்காதீங்க, பார்த்து அதை பேசாதீங்க. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவ போல அதை காது கொடுத்து கேட்காதீங்க, பொருட்படுத்தாதீங்க, சமாதானம் கெடாது. இன்னைக்கு அடுத்தவங்க அதே காது கொடுத்து கேட்ப, நாளைக்கு உன் கதை காது கொடுத்து பேசுற மாதிரி லெவலுக்கு வந்துடும். புரியுதா? அடுத்தவங்க கதையை கேட்க இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க. உங்களுக்கு நஷ்டம் 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 நஷ்டம். அப்படியா அப்படியா கேட்காதீங்க, நஷ்டம், உங்களுக்கு இழப்பு. ஆண்ட பெருசு பத்திலேயே, ஆண்ட பெருசு பத்திலே இன்னையோட பின்புறணி பேசுறத, கோல் சொல்றத, அடுத்தவங்களுக்கு பரியாசம் பண்றத அதெல்லாம் விடுங்க. உங்க சமாதானம் கிடையாது, பக்தி விருத்தி அழியாது, உங்க ஆவிக்குரிய நிலைமை தக்க வைத்துக் கொள்ள முடியும், பிரசன்ஸ் குறையாது. பின்புறணி பேசுறதுனால, கோல் சொல்றதுனால உங்களுக்கு அபிஷேக அளவு குறைஞ்சு கண் கூட பார்க்கலாம். உங்களுக்கு அதை பேசிட்டு இருக்க சோத்திரம். இன்னையோட அந்த புறம் கூறுதல, கோல் சொல்லுதல, பரியாசம் பண்ணதுல, விரல் நீட்டுதல, அபச்சொல்ல, பொய் சாட்சி சொல்றத, அடுத்தவருக்காக வரிஞ்சு கட்டி போறது, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விடுங்க. உங்க காலத்தை முன்னேறி போங்க. நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதை விட்டு வேற எங்க கவனம் செலுத்தணுமா? வேண்டாம். அப்படி இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.